ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்னென்னா, நம்ம வந்து டெய்லி ரொட்டீனில் காத்தால் எழுந்திருந்து நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடித்து இது பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ரஷ் தான் நம்ம டெய்லி ரொட்டீனாக ஆரம்பிச்சிடுவோம். வேலைக்கு போகிறவா அது ப்ரீ ப்ரிப்பரேஷன், குழந்தைகளை கிளப்புறது, இந்த மாதிரி நிறைய ஹெக்டிக் ரொட்டீன் இருக்கும். ரிலாக்ஸ்டாக இருக்கிறவா அப்படியே ரிலாக்ஸ்டாக இருப்பாள். பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏந்திருந்து வந்த உடனே இந்த கர்டன், விண்டோ எல்லாம் திறந்து விடணும். இது ஏன் முக்கியமான விஷயம்னா, நமக்கு வந்து காத்தால அந்த விண்டோவை திறந்து கர்டனை நீக்கி போடுறதே ஒரு பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஹோல் நைட் படுத்து தூங்கி எழுந்திருந்து அடுத்த நாளைக்கு என்ன ஆரம்பிக்கிறது, நேச்சர் எப்படி ஆரம்பிச்சிருக்குங்கிறத பார்க்கறது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி சுற்றி வந்து எதை டஸ்ட் பண்ணலாம், எதை க்ளீன் பண்ணலாம், எங்கே என்ன சாமானம் இருக்குது, என்ன வாங்கலாம், என்ன ஷாப்பிங் லிஸ்ட்டு எல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். பட் இந்த ஒரு ஸ்மால் பாயிண்ட் நீங்கள் பண்ணினேன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. அந்த கிராஸ் வென்டிலேஷன் வருது, அதுக்கப்புறம் அந்த விண்டோவை திறந்ததும் அந்த ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வருது. இல்லை ஃப்ரெஷ் ஏர் இல்லை, பக்கத்துலலாம் பில்டிங் இருக்குன்னா கூட அந்த வெளிச்சத்தை பார்க்கறது, நேச்சுரல் லைட்டை பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஹெல்த்துக்கும் நல்லது, மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த முக்கியமான டிப்பை எல்லாரும் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ நம்ம நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தா, மினிமலிசம் ஃபாலோ பண்ண முடியல மாமி, நியூ இயர்க்கெல்லாம் பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் திருப்பி அதே ரொட்டீனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து ஒரு மைண்ட் செட் மினிமலிசம் அண்ட் ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ இது நம்மளே கான்ஷியஸாக எஃபர்ட் போட்டால் தான் பண்ண முடியும். எனக்கெல்லாம் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே இருந்ததுனால அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. அதோட பெனிஃபிட்ஸ் நான் என்ஜாய் பண்ணதுனால தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஷாப்பிங் இது பார்த்தேன்னா, நீங்கள் வந்து என்ன வாங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னால் ஒரு 20 மினிட்ஸ் யோசிங்க. ஈவன் எழுதி கூட பார்த்துக்கலாம். இது நான் வாங்கிறது இது அவசியமா, எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா, ஹவுஸ் ஹோல்டில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா, ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, இதனால நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமா, இல்லை இது அடிஷ்னலாக வந்ததுன்னா நமக்கு திருப்பி இதை க்ளீன் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்ளமா. அந்த மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேபுலேட் பண்ணி எழுதி வச்சுட்டேன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது வேணுமா வேண்டாமா உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஸோ ஒரு சிம்பிள் ஹோம், க்ளீன் அண்ட் நீட் வந்து கண் பார்வைக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து சாமானம் பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த விஷுவல் இஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நமக்கே அறியாமல் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஏன் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரியும் தோணும். அண்ட் பாதியும் நம்ம வந்து மிச்சவாளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்குகிறோமே தவிர, நம்ம அவசியமானது, நமக்கு யூஸ் ஆனது, யூட்டிலிட்டி இருக்கிறது, ஏஸ்தட்டிக் அப்பீலும் இருக்கிறதுங்கிறது வாங்குறது மினிமம் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு ரூம்லேயும் என்ன ஜாஸ்தி சாமானம் இருக்குங்கிறத வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன்னா எழுதி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கே எது நீங்கள் அவசியமாக இல்லாதது வாங்கியிருக்கேங்கிறது ஒரு கிளாரிட்டி வரும். இப்போ ஒரு ரூமை பார்க்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ட்ராயிங் ரூமில் எடுத்துட்டேன்னா நிறைய கெஸ்ட் வரதுனால சீட்டிங் வந்து நிறைய இருக்கும். ஸோ அது அவசியமாக வேணும். அப்படியும் வந்து நாங்கள் அந்த டைனிங் சேர்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுப்போம், இல்லைன்னா வெளியிலேருந்து சேர் எடுத்துன்னு வருவோம். கொஞ்சம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேண்டி வரும். பட் தட்ஸ் ஓகே. வந்த கெஸ்ட்டும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, அங்கேயே நான் அந்த சேர் எடுத்துக்கிறேன், இந்த சேர், இதெல்லாம் நேச்சுரல், நார்மல், ஸ்பான்டேனியஸ் ஆக்டிவிட்டி. இதுக்கு வேண்டி வந்து நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கணும், பெருசாக வாங்கி வச்சுக்கணும்னு கிடையாது. இதுவே இந்த ரூமுக்கு ஜாஸ்தி, பட் எங்களுக்கு அவசியமாக வேணுங்கிறதுனால வாங்கியிருக்கோம். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய டைனிங் டேபிள், பிகாஸ் ஜாஸ்தி கெஸ்ட் வந்தாங்கன்னா சில பேர் உட்காந்து தான் சாப்பிடுவா, புஃபே மாதிரி எடுத்துக்க முடியாது தட்டில். பட் அதுக்கு வந்து சேர்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம் இங்கேருந்து எடுத்துன்னு போய். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வீடு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம மெயின் ரூமில் மாத்திரம் இல்லாத நம்ம பெட்ரூம்லேயும் நைட்டு கர்ட்டனை போட்டு படுத்துட்டு இருப்போம். காலங்காத்தால பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு கர்ட்டனை நீக்கி விட்டு
அந்த லைட்டை பார்த்து அந்த வெளிச்சத்தை உள்ளே விட்டு காற்றும் உள்ளே வரா மாதிரி ஆக்கினா அந்த கிராஸ் வென்டிலேஷன் அண்ட் ஃப்ரெஷ் ஏர், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இந்த கர்டன் வந்து நான் நேற்று வெள்ளூர் டிமார்ட்டில் வாங்கினேன். ஸோ பழைய கர்டன் வந்து ரொம்ப ஃபேட் ஆகிடுது. இன்னொன்று அது வந்து 15 வருஷமாக அதே கர்டன் இருக்குது. அப்படியே துவச்சி மாற்றி போடாதிக்கு அதையே போட்டுட்டு இருந்திருந்தோம். ஸோ எனக்கே ஒரு நியூ லுக் வரலாம் அப்படின்னுட்டு இந்த கர்டன் வாங்கினோம். ரொம்ப அழகாக இருக்குது, டிமார்ட்டில் வாங்கினது. அண்ட் இந்த விண்டோ வந்து காத்தால நல்லா திறந்து இதை பார்க்குறத ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரூம்லேயும் என்ன அவசியமாக வேணுமோ அதுதான் இருக்குது. ஸோ இந்த ரூம்லேயும் அவசியமாக என்ன வேணுமோ அதுதான் இருக்குது. எங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் இங்கே தான் இருக்குது. மாமா இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான். ஒரு பெட்ரூமில் வந்து மோஸ்ட்லி பெட்ரூமில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கணும் தான் ஒரு ரூம். பட் சிலப்போ வந்து லேக் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் அக்காமடேட் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதை நீட்டாக நல்லா வச்சுட்டு இருந்தோன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ 2 சேர் அண்ட் பெட், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சர்வே எடுத்து நீங்கள் பார்க்கலாம் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர், எக்ஸ்ட்ரா டேபிள், எக்ஸ்ட்ரா ஸ்டூல் அந்த மாதிரி வேண்டாதது யூஸ் பண்ணாதது இருந்ததுன்னா அதை உடனே டீக்ளட்டர் பண்ணிடுங்க. ஸோ பெட்ரூம்க்கும் ஏதாவது வாங்கினேன்னா நல்லா யோசித்து அந்த 20 மினிட் டைம் கொடுத்துட்டு யோசித்து பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கினாலும் சேஞ்ச் பண்ணினா அந்த பழைய ஐட்டமை உடனே டீக்ளட்டர் பண்ணிவிடணும். இப்போ நான் வந்து ஒரு 4-5 சாரி புதுசாக வந்தது, எங்கள் நாத்தனார் அனுப்பிச்சது, அப்புறம் நான் ஆன்லைனில் வாங்கினது எல்லாம். பட் 4 சாரியை கொடுத்துட்டேன்னா ஸோ எப்போவுமே என்னோட வந்து அந்த 25 நம்பர்ஸில் தான் மெயின்டைன் ஆகும். அந்த 25 நம்பர்ஸ்க்கு மேலே நான் போக மாட்டேன். 4 சாரி வந்தால் 4 சாரியை கொடுத்துடுவேன். இது வந்து ஒரு ஹேபிட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மினிமலிசம். கிச்சனில் வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணி பார்த்து நிறைய சாமானை சேர்த்து வச்சுட்டு விடுவா. கிச்சனில் சின்ன கேஜெட்ஸு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய ஆர்கனைசர்ஸ், இதை ஆர்கனைஸ் பண்ண, அதை ஆர்கனைஸ் பண்ணுங்க. பட் என்னன்னா எண்ட் ஆஃப் த டே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஐ டோன்ட் லைக் டு குக், ஐ டோன்ட் லைக் குக்கிங், இப்படி ஆகிடுறது. ஏன்னா அந்த நிறைய ஐட்டம்ஸு கேஜெட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நிறைய ப்ரொவிஷன்ஸு, நிறைய ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு ஓவர்வெல்மிங்காக ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். ஸோ அதில் வந்து அவளுக்கு சமைக்கிறதுக்கே தோணாது. அதனால் எல்லாமே கம்மியாக வாங்கி வச்சுக்கணும்னு இல்லை. அவசியமாக நமக்கு என்னெல்லாம் கம்ஃபர்டபுளாக ஒரு டேயை ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு மந்த் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், கெஸ்ட் வந்தாலும் நல்லா பண்ணி போடலாம்ங்கிற மாதிரி அளவு வாங்கி வச்சுருந்தா போகிறோம். இப்போ தான் எல்லாம் ஆன்லைன் அண்ட் குவிக் டெலிவரி எல்லாம் கிடைக்கிறது. ஸோ அப்பப்போ வாங்கிக்கலாம் ஏதாவது வேணும்னா. ஸோ சில ஐட்டம்ஸ், மெயின் ஐட்டம்ஸ், ப்ரொவிஷன்ஸ் நல்ல குவான்டிட்டியாக வாங்கி வச்சுட்டு அந்த அடிஷ்னல் ஐட்டம்ஸ் நம்ம என்னெல்லாம் கொஞ்சம் ஃபேன்சியாக வாங்குவோமோ அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சுமார் ஒரு குவான்டிட்டி வாங்கி வச்சுருந்தா நமக்கு அடக்கமாக இருக்கும் கிச்சனில். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்டர் பண்ணதுமே சீக்கிரம் கிடுன்னு சமையல் பண்ணிவிடலாம். இது ஏன் ஹோம் குக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் நிறைய ரெடிலி அவைலபிள் அவுட் சைடு. அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டே போனோம்னா, நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்தோம்னா, இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல சாப்பிட்லாம், நேற்றுக்கு தானே ஒரு நாள் சாப்பிட்டோம், இன்றைக்கி சாப்பிட்லாம், இந்த மாதிரியே ஒரு ரொட்டீன் போச்சுன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நிறைய திங்ஸ் ப்ராசஸ்ட் அண்ட் அதில் வந்து அவள் ப்ராசஸ் பண்ணாதிக்கு, எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் பண்ணாதிக்கு சேல் பண்ண முடியாது. ஏன்னா வித்தின் 10 மினிட்ஸ் டெலிவரிங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ சமைச்செல்லாம் கொடுக்க முடியாது. அவளுக்கு எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இது ஆட் பண்ணியிருப்பா. அப்படி பண்ணினா தான் அவளுக்கு வந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே கொடுக்க முடியும். ஒன்றா ரீஹீட் பண்ணுவா, இல்லைன்னா பண்ணி வச்சத ரீசைக்கிள் பண்ணி கொடுப்பா. அது வந்து நம்ம யோசித்து அந்த டைமில் நம்மளே ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிச்சனை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு மினிமலிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணிட்டு வச்சுருந்தா ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண முடியும் வித்தின் அ ஷார்ட் டைம். இந்த சின்ன கேஜெட்ஸ் வந்து ஆக்சுவலி அவ்வளோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல் கிடையாது. நானும் நிறைய வாங்கி பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்து அதை க்ளீன் பண்ணுற டைம், அதை மெயின்டைன் பண்ணுற டைம், அதை
எடுத்து யூஸ் பண்ணுற டைம், அந்த டைமில் நம்ம ஹேண்ட் ஸ்கில், நைஃப் ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணிட்டோம்னா குவிக்காக முடிச்சுடலாம். அண்ட் எல்லாருக்குமே 3 பர்னர் இருக்கும் கேஸில். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்கலாம், கெட்டில் இருக்கும், ஹாட் வாட்டர் எப்போவுமே ரெடிலி அவைலபிள். குவிக்காக ஈஸியாக ஹெல்த்தி மீல்ஸ் ஒரு 10-15 பேருக்கு ஈஸியாக ஒரு 1 ஹவரில் பண்ணிவிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரொவிஷன்ஸ் வாங்குறது வந்து கம்ஃபர்டபுளாக 1 மந்த்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஒரு 10-15 டேஸ்க்கு. அப்புறம் வந்து நம்மளே பண்ணுற மாதிரி வச்சுக்கிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். எல்லா இடத்துலையும் கேஜெட்ஸ் வச்சுட்டே இருந்தால் இதை யூஸ் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணலாமா, இதை அலம்பி வைக்கணும், அதை அலம்பி வைக்கணும், இது கட் பண்ணி எடுத்து கையை, இந்த மாதிரியே நிறைய போகும். நிறைய நான் பார்க்குறேன் என்ன எல்லார் வீட்லேயும் நடக்கிறதுன்னு. நான் வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மினிமலிசம் எவ்வளோ முக்கியமோ டீக்ளட்டரிங் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஸோ நேற்றுக்கு கர்டன் வாங்கினோம். அந்த பழைய கர்ட்டனை வந்து தோச்சு மடித்து மேலே வைக்கணுமா, கீழே வைக்கணுமா, எங்கே வைக்கணும், அடியில் வைக்கலாம், அந்த மாதிரியே கிடையாது. இது வெளியில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக் சாமானம், அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டெல்லாம் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துப்பா க்ளோத்ஸுக்கு. ஸோ அதை அப்போவே நான் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்தார்னா அவர்கிட்ட கொடுத்தா ஏதாவது பிளாஸ்டிக் பக்கெட்டோ எதாவது கிடைக்கும், அது கார்டனுக்கு யூஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கும். அப்பப்போ டீக்ளட்டர் பண்ணிடுங்க. வாங்கிறதுக்கு முன்னால் 20 மினிட்ஸ் யூஸிங்கோ, வாங்கின அப்புறம் வித்தின் 2 டேஸ் டீக்ளட்டர் பண்ணிடணும். இந்த ரூலை ஃபாலோ பண்ணினேன்னா உங்கள் வீடு எப்போவுமே நீட் அண்ட் க்ளீன் அண்ட் ஏஸ்தட்டிக் அப்பீல், நல்ல காலியாக நன்னா இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். உங்களுக்கும் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நன்னா இருக்கும். எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ஹாபீஸ், நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, வாக்கிங் போகிறதுக்கு, சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.